Hi students, welcome to IK Academics. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNPSC Group 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 6 அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் क्वेश्चंस 25 क्वेश्चंस இருக்குல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளியர் கட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? 25 क्वेश्चनோட எக்ஸ்பிளனேஷன் தரமா சொல்லி தர போறேன். ஒவ்வொரு क्वेश्चनமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவும் இருக்கும், யோசிக்க வைக்க வேண்டிய விதமாவும் இருக்கும், TNPSC பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். 25 क्वेश्चनோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவோட முடிவுல இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதணும்ங்கறதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? வீடியோ வந்து கொஞ்சம் கடைசி பாருங்க. 25 क्वेश्चनோட ஆன்சருமே சொல்றேன், பாருங்க, ஓகேவா? டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்துட்டு வீடியோவோட எண்ட்ல டெஸ்ட் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்ங்கறத சொல்றேன், அதையும் பண்ணுங்க. ஓகே, சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சேனல் வந்து உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஒரு क्वेश्चन பார்த்தலாம். டெஸ்ட்ல வந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 200 क्वेश्चन கொடுக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ் 100, GS 75, மேத்ஸ் 25 அப்படி தான் இருக்க போகுது. சோ மேத்ஸ் 25 क्वेश्चंस பார்த்தலாம். சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குற டாபிக் தான் இதுல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ax square minus 20x plus 49 equal to 0 as equal to the value of ac. இதோட சமன்பாட்டோட மூலங்கள் சமம்னா a ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கரெக்ட்டா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல அந்த a ஓட வேல்யூ என்ன வந்து உங்களுக்கு கேள்வி. டக்குனு இதுக்கான ஆன்சர் வந்து எப்படி போடுறதுன்னு யோசிப்பீங்க. பட் நான் ஈஸியா ஒரு ட்ரிக் சொல்லி தரேன், கவனிங்க. அதாவது சமன்பாட்டோட மூலங்கள் சமம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை கூட்டினா இது வரணும், அதே ரெண்டு நம்பரை பெருக்குனா இந்த ரெண்டையும் பெருக்குனா ஒரு ஆன்சர் வரும்ல, அது வரணும். இதான் கான்செப்ட், புரியுதா? ரெண்டு நம்பரை கூட்டினா இது வரணும், அதே ரெண்டு நம்பரை பெருக்குனா இதையும் இதையும் பெருக்கினா ஒரு நம்பர் வந்து கூட அது வரணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இப்பதான் நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். மூலங்கள் சமம் அப்படின்ட்டாங்க. அப்ப நீங்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா இது வரணும்ல, ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வருவோம். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா இது வரணும்ல, அது ரெண்டு ஈக்குவல் நம்பரா இருக்கணும். ரெண்டு நம்பர் ஈக்குவல் நம்பர் கூட்டினா இது வரணும். எந்த நம்பர்? 14 14. அப்ப -14ஐயும் -14ஐயும் ஆட் பண்ணா -28 வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. கண்டிப்பா இது ரெண்டும் தான் அதோட சொல்யூஷனா இருக்கும். எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னா, ரெண்டையும் கூட்டினா இது வரணும், கரெக்டா? அந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த வேல்யூ கண்டிப்பா -14 -14 தான் இருந்திருக்கும். இப்ப என்ன விஷயம்னா, இந்த ரெண்டையும் பெருக்கினா ஒரு ஆன்சர் இருக்குல்ல, ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் டு மைனஸ் பிளஸ் 14 14 196. ரெண்டையும் பெருக்கினா பிளஸ் 196. இந்த 196ங்கிறது இது ரெண்டையும் பெருக்கினா வந்திருக்கணும். அதாவது 49ஐயும் ஏவையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு 196 வரணும். அப்ப ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? So 49 a is equal to 196. அப்ப a equal to 196 by 49. இத சால்வ் பண்ண ஆன்சர். இத கேன்சல் பண்ணீங்கன்னா 7 அடிக்கலாமா? 7 49. 4 இருக்கிறத 7 அடிச்சா 7 14. 19 14 போனா மீதி 5 கேரி 5. 8 56. So 28 by 7. 4 4 28. அப்ப a ஓட வேல்யூ 4. So first question answer option D4. ரொம்ப சிம்பிள், ஓகேவா? என்னன்னா இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு திடீர்னு புதுசா எக்ஸாம்ல வந்துச்சுன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு யோசிக்க தெரியணும், ஓகேவா? இனிமேட்டு உங்களுக்கு புதுசு இல்ல, ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चन பார்த்தாச்சு, சொல்றேன். புதுசா क्वेश्चन வந்தாலும் உங்களுக்கு அதை அப்ரோச் பண்ண தெரியும், ஓகேவா? சோ ஒரு क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. x plus x plus 1 plus 1 by x plus 1 plus 1 by x square minus 1. பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. டக்குனு ஆன்சர் வந்துரும். என்ன பாருங்க, கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x by x plus 1 இருக்கு, கரெக்ட்டா? சோ அதை எழுதிக்கோங்க. x by x plus 1, ஓகே, பிளஸ் 1 by x plus 1 plus 1 by x square minus 1. ஆக்சுவலா இந்த x square minus 1 ஒரு டேர்ம் இருக்குல்ல, இத x square minus 1 square நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1 square ஒண்ணு தானே, இருக்கட்டும் சார், ஏன் அதை 1 square எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப இதுவும் ஸ்கொயர்ல இருந்தாதான் என்னால ஃபார்முலா அப்ரோச் பண்ண முடியும். இப்ப இது பாருங்க, a square minus b square மாதிரியே இருக்கும். a square minus b square ஃபார்முலா என்னது? a plus b into a minus b, கரெக்ட்டா? a plus b into a minus b. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x plus 1 into x minus 1 வரும், கரெக்ட்டா? அப்ப இந்த x square minus 1ங்கிற டேர்முக்கு பதிலாவே நான் தாராளமா x plus 1 into x minus 1 எழுதிக்கலாம். புரியுதா? சரி, பின்னங்களை கூட்டுறப்ப ஃபிராக்ஷன் ஆட் பண்றப்ப கீழ இருக்க பகுதி டினாமினேட்டர் சேமா இருக்கணும், கரெக்ட்டா? இங்க x plus 1 இருக்கு, இங்க x plus 1 இருக்கு, இங்க x plus 1 into x minus 1 இருக்கு. அப்ப இங்க ஒரு x minus 1, இங்க ஒரு x minus 1 நான் பெருக்கிட்டேன்னா எனக்கு ஈக்குவல் ஆயிரும் தானே? அப்ப நான் இங்க x minus 1 பெருக்கணும், இங்க x minus 1 பெருக்கணும். கீழ என்ன பண்றீங்களோ அதை மேல போடணும், கரெக்ட்டா? சோ x plus 1
இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதை நான் அப்படியே எல்சிஎம் எடுத்துறேன். ஓகேவா? அப்ப நான் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்க பெருக்கணுமா? மேல எக்ஸ் மைனஸ் ஒன் பெருக்கணும். அப்ப இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஆயிரும். அப்படிதானே? இதை மல்டிபிள் பண்ணிருங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருச்சு. பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் தான், பிரச்சனை இல்லை. அதனால அப்படியே போடுங்க எக்ஸ் மைனஸ் ஒன். இங்க ஆல்ரெடி அந்த டேர்ம் இருக்கு, அதனால இந்த ஒன்னு அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் ஒன். புரிஞ்சா? என்ன பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இங்கே பெருகிட்டு இதை அப்படியே விட்டேன், அவ்வளவுதான். இப்ப டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ற ஆன்சர் வரும் பாருங்க. மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குல்ல, இது ஆக்சுவலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிதானே இருந்தது. ரெண்டும் ஒண்ணுதான், இதுவும் அதுவும் ஒண்ணுதான். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈஸியா முடிஞ்சிருச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒண்ணுதான். இங்க எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குங்கிறத நான் சொல்லி ஜஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்க பெருக்கிட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் தான் ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ஈஸியான क्वेश्चन தான். 3a plus 4b வந்து என்னது? 22. 8a minus 5b வந்து -4 னா a plus b the whole square கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே எழுதிக்கோங்க. 3a plus 4b equal to 22. 8a minus 5b equal to -4. a plus b the whole square. அப்ப a வும் b நான் கண்டுபிடிக்கணும். a வும் சேமா இல்ல b யும் சேமா இல்ல அடுத்துள்ளனா. அதனால 3 ஆல இதை பெருக்கிறேன், 8 ஆல இதை பெருக்கிறேன். ஓகேவா? 3 ஆல இதை பெருக்கிருங்க, 8 ஆல இதை பெருக்கிருங்க. சரி, பெருக்கினீங்கன்னா 8 3 24a, 8 னா 32b. ஓகே, 8 22 வந்துரும் 176. ஓகேவா? 8 22 176. 3 8 24a, 3 வந்துச்சுனா -15. சோ -15b, 3 -4 -12 வந்துரும். ஓகே, இப்ப 24a 24a சேமா இருக்கு. ஆனா இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ்ல இருக்கு. சோ சைனை மாத்திடலாம். அப்ப இது மைனஸ் ஆகும், ஒரு நிமிஷம், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். கேன்சல். 32 15 47b. 174 12 சேர்த்தா 188. 47b 188 னா b என்ன வந்திருக்கும்? 188/47. ஆக்சுவலா 447 எனக்கு 188 அப்படின்னு வந்துரும். எப்படி சார் டக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா 7 நாங்க 28 8ல கரெக்டா முடிஞ்சிருக்கு. 40ஓட 4 பேருனா ஒரு 160 அதுக்கு மேல போகும். சோ ரெண்டு ஆப்ஷன்லயுமே கரெக்டா வருது. அப்ப இதோட 4 டேபிள்ஸா தான் இருக்கும். சோ b யோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துக்குவோம். b யோட 4 ன்னு போட்டாச்சு. நன்னாங்க 16. அப்ப 3a plus 14 தான் 22. அப்ப 3a equal to 22 minus 16. ஏன்னா பிளஸ் 16 போயிட்டா மைனஸ் 16. 22 16 போனா 6. 3a 6 னா a என்ன வரும்? 2 தானே வரும். அப்ப a ஓட வேல்யூ 2, b ஓட 4 ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 2 plus 4 6, 6 square 36. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 36. அவ்வளவு முடிஞ்சுச்சு. ஓகே, இந்த மாதிரி क्वेश्चंसலாம் லிட்டில் பிட் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பட் நீங்க ஒரு 1.5 ல இருந்து 2 நிமிஷம் போட்டீங்கன்னா கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட ஆன்சர் வந்துரும். ஓகே, 3 4 5 நிமிஷம் போட்டாலும் ஆன்சர் வராதமான क्वेश्चन தான் கஷ்டம். இதெல்லாம் ஈஸி தான், தெரியறதுதான். ஓகேவா? எப்படி போடணும்னு தெரியும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறப்ப கொஞ்சம் டைம் எடுத்துரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. என்ன தற்போதைய வயது என்ன? ஓகே, இது ஆக்சுவலா ஏஜஸ் क्वेश्चन. பட் இதுலயும் நம்ம சிம்பிளிஃபை பண்றனால இந்த क्वेश्चனும் இதுல வந்திருக்கு. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. கரெக்டா? அப்ப வந்து 2 பேருக்கு ரேஷியோ 2:1. பையனின் தற்போதைய வயது அவன் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. சோ 3:1 அர்த்தம். இப்ப 2:1, 4 வருஷம் முன்னாடி 3:1. 4 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்ப நான் ஷார்ட்கட் தான் சொல்லி தர போறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்ப இங்க பாருங்க 1 அதிகமா இருக்கு. அப்ப அங்கேயும் 1 அதிகமா இருக்கணும்ல, அந்த கேப் சேமா இருக்கணும்ல. பட் சேமா இல்ல. சேமா இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த டிஃபரன்ஸால இதை பெருக்கிடணும், இந்த டிஃபரன்ஸால இதை பெருக்கிடணும். பெருக்கிடலாமா? இந்த டிஃபரன்ஸ் என்ன? 1. 1ஆல இதை பெருக்கிறப்ப 3:1 அப்படிதான் இருக்க போகுது. இதோட டிஃபரன்ஸ் 2. 2ஆல இதை பெருக்கிறப்ப 2 4, 2. அப்ப 4:2 3:1 மாறிடும். பையன் தங்கை 4 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா பாருங்க,
4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாக்குறப்ப ரேஷியோல இங்கேயும் 1 குறையுது அங்கேயும் 1 குறையுது. கரெக்டா? இப்படி கொண்டு வரதான் அந்த வேலை பார்த்தோம். இப்ப இங்கேயும் 1 குறையுது அங்கேயும் 1 குறையுது. அப்ப ரேஷியோல 1 குறையிறப்ப வயசுல 4 குறையுது. அப்ப 1 பார்ட்டோட வேல்யூ தான் 4. என்ன கேக்குறாங்க? 2 பேரோட தற்போதைய விதி கேக்குறாங்க. 1 part 4னா இதான தற்போதைய விதி. 1 part 4னா 4 part 16 2 part 8 அவ்வளவுதான். அப்ப 16 தான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 16. ஓகேவா? ஓகேவா? இது ஓரளவு சால்வ் பண்ணதுக்கான மெத்தட். இதை கொஞ்சம் ஆப்ஷன் வச்சு நீங்க அடிக்கலாம் ஈஸியா. என்னன்னா தற்போதைய விதை அவங்க தங்கை வயதை போல் 2 மடங்கும் கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த ஆப்ஷன் 2 மடங்கு இருக்கு? இது 4 மடங்கு, இது 2 மடங்களே வரல, இதான் 2 மடங்கு அப்படின்னு அடிக்கலாம். என்ன புரியுதா சொல்றது? அப்படி நீங்க அடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி போட்டாலும் ஓகே. இல்லைன்னா எக்ஸை வச்சு போடணும், அது கொஞ்சம் பெருசா போகும். என்ன சரி மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.027ஓட கியூப் ரூட் கனமூலம் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து 0.3 வரும். ஏன்னா 0.3 into 0.3 தான் 3 9 9 27. ஓகே, ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம். சோ இந்த மாதிரி வரும். அப்ப 0.027ஓட கியூப் ரூட் 0.3 கரெக்ட் தான். இதான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन. சோ ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plus b by c equal to b plus c by a equal to c plus a by b equal to k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த 2 டேர்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை மீன்ஸ் a plus b by c equal to k தான். b plus c by a நாலும் k தான். c plus a by b நாலும் k தான். That means a plus b by c equal to k னா a plus b equal to என்ன வரும்? இந்த வகுத்தல் இருக்க c அங்க போனா பெருக்கல் ஆகும். அப்ப இதை வச்சு எப்படி எழுதிடலாம்? a plus b equal to ck அப்படின்னு எழுதிடலாம். கரெக்டா? அதே மட்டும் b plus c equal to ak ன்னு எழுத முடியும். c plus a equal to bk அப்படின்னு எழுத முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். கவனிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இத ஃபுல்லா கூட்டணும். அப்ப a plus b plus b plus c plus c plus a கூட்டினீங்கன்னா இத கூட்டணுமா? ck plus ak plus bk. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் a 2 இருக்கும், b 2 இருக்கும், c 2 இருக்கும். அப்ப 2a plus 2b plus 2c. அப்ப 2 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா a plus b plus c அப்படின்னு வந்துரும். இத ஆட் பண்றப்ப எல்லாத்துலயுமே k காமனா இருக்கு. சோ k வை காமனா வெளிய எடுத்தீங்கன்னா a plus b plus c ன்ற மாதிரி வந்துரும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல a plus b plus c a plus b plus c கேன்சல் ஆயிரும். அப்ப k equal to 2. சோ கேட்டது k தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் D 2 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? புரியுதுங்களா இது? ஆன்சர் ஆப்ஷன் D 2. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 square plus 4 square minus 5 square டக்குனு சால்வ் பண்ணிடலாம். தான் ஈஸியான क्वेश्चन தான். 3 9 நன்னாங்க 16 16 9 25. சோ இதோட வேல்யூ என்ன வர போகுது? 25. 5 square 25. ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணா 0. அடுத்த क्वेश्चन. 3 into 6 minus 2 plus 8 divided by 4. கரெக்ட்டா போர்ட் மாஸ் படி சால்வ் பண்ணனும். 3 into 6 minus 2 plus 8 divided by 4. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிருங்க. அப்ப 6 minus 2 4. அப்ப 3 into 4 plus 8 divided by 4. இத கேன்சல் பண்ணீங்கன்னா ஈர்னாங்க. ஏன்னா வகுத்தல் தான் அடுத்து இது வரணும். அப்ப 3 into 4 plus 2 பெருக்கல் பண்ணி தான் கூட்டணும். அப்ப 3 12 12 2 14. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது ஒரு நல்ல क्वेश्चन. x plus m into x plus n is equal to x square plus 6x plus 5 then find m square plus n square கேக்குறாங்க. கரெக்ட்டா? சோ சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, இதுவும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். முதல்ல இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ரெண்டு நம்பரை கூட்டினா 6 வரணும். அதே 2 நம்பர் பெருக்கினா 5 வரணும். எந்த 2 நம்பர்? 5 1. 5 1 கூட்டினா 6, அதே 5 1 பெருக்கினா 5. அப்ப +5 +1ங்கிறது தான் இதுக்கான சொல்யூஷன். சோ முன்னாடி x இருக்கனால அந்த x போட்டுக்கோங்க. அப்ப இதுக்கான சொல்யூஷன் x plus 5 into x plus 1. பட் இது ஈக்குவல் டு x plus m into x plus n கொடுத்திருக்காங்க.
அப்ப m ஓட வேல்யூ 5 னும் n ஓட வேல்யூ 1 நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அப்ப m = 5 n = 1. என்ன கேக்குறாங்க? m square plus n square தான் கேக்குறாங்க. அப்ப 5 square 25, 1 square 1, 25 plus 1 26. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B 26. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இரண்டு எண்களின் வித்தியாசம் 5, அவற்றின் பெருக்கல் பலன் 336 எனில் அந்த இரண்டு எண்களின் கூடுதல் காண்க. ஓகே, இரண்டு எண்களின் கூடுதல். ஓகே, கவனிங்க, இது கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். கவனிங்க, ரெண்டு நம்பர் ஏபின்னு வச்சுப்போம். அந்த ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் 5. ரெண்டையும் பெருக்குனா 336, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்னா கவனிங்க, a plus b the whole square plus a minus b the whole square is equal to, சரி இந்த இடத்துல மைனஸ் வச்சீங்கன்னா எனக்கு 4ab ஆன்சரா வரும். ஆமா, இதை நீங்க தனியா சால்வ் பண்ணி பாருங்க, தெரியும். ஒண்ணும் இல்ல, a plus b the whole square போடுங்க, a square plus b square plus 2ab, a minus b the whole square போடுங்க, a square plus b square minus 2ab அப்படின்னு வரும். கரெக்டா? பட் அந்த மைனஸ் உள்ள போறப்ப எனக்கு a square கேன்சல் ஆயிரும், b square கேன்சல் ஆகி 2ab 2ab 4ab கிடைக்கும். இது ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா. a plus b the whole square minus a minus b the whole square equal to 4ab ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சரி, கொடுத்துட்ட வேலையை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க a minus b 5 இருக்கு. 5 square 25 இருக்குது, அப்படியே இருக்கும். a plus b the whole square minus 25 is equal to 4ab. ab என்னது? 336. அப்ப 4 into 336, 4 into 336 1344 வரும். ஓகே, so a plus b the whole square is equal to minus 25 into கூட plus 25. 1344 25 கூட்டினா 1369. இப்ப a plus b அப்ப என்ன வரும்? எதோட ஸ்கொயர் 1369 அப்படின்னா 37 ஸ்கொயர் தான் 1369. ஓகேவா? 37 ஸ்கொயர் தான் 1369. அப்ப a plus b தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் 37 டேரக்டாவே இருக்கு. சோ இது ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, புரியுதுங்களா? இது தெரிஞ்சா போதும், ஈஸியா போடலாம். அதுக்கு உங்களுக்கு தெரியணும். a plus b the whole square னா a square plus b square plus 2ab minus a square போடுவீங்களா, அப்ப a square square கேன்சல் ஆகும், b square கேன்சல் ஆகும், 2ab 2ab 4ab ஆகும். இதான் ஃபார்முலா. உத்தரவாதம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது ஈஸி தாங்க. இது அப்படியே அதாவது எப்படி சொல்றது, டெப்தா எழுதுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். 3 உள்ள பெருக்குங்க. 3 into t 3t minus 3 3s are 9, 5 into 2t 10t, 5 into 1 5. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த 5 இங்க கொண்டு வருவோம், 3t அங்க கொண்டு போயிரும். அப்ப 10t minus 3t வரும். இந்த சைடு ஆல்ரெடி -9 இருக்கு, பிளஸ் 5 இன்டு வந்தா -5 ஆகும். இப்போ -5 -9 -14 ஆகும். 10t to 3t போனா 70. 70 minus 14 னா t equal to -14/7. கேன்சல் பண்ணா -2. So t equal to -2. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, ஒரு ஹெக்டருக்கு 150 மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ரேஷியோ கேக்குறாங்க, சுருக்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஹெக்டர்னா எத்தனை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டர்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். இங்க 150 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ 10,000க்கு 150 ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஆன்சர் 0 0 கேன்சல், 3 5 15, 200 5 1000. ஆன்சர் 200:3. ஸோ 87 ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन பாருங்க. 217 × 217 + 183 × 183. ஓகேவா? இதுல இது ரெண்டையும் பெருக்கிட்டு வர்ற ஆன்சரோட இது ரெண்டையும் பெருக்கிட்டு வர்ற ஆன்சரோட ரெண்டையும் கூட்டின ஆன்சர். இப்ப 7 49. அப்ப இதோட லாஸ்ட் நம்பர் 9 வந்திருக்கும். கரெக்டா? 3 9. இதோட லாஸ்ட் நம்பர் 9 தான் வந்திருக்கும். அப்ப இதோட லாஸ்ட் நம்பர் 9, அதோட லாஸ்ட் நம்பர் 9. ரெண்டையும் கூட்டினா 9 கூட்டினா 18. அப்ப வர்ற ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் 8 தான் வந்திருக்கும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ இதான் ஆன்சர். ஓகே, கேட்பீங்க சார் இந்த ஆப்ஷன் என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகும். இதை தாண்டி டிஜிட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரேன்,
உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்க இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல, டிஜிட் மெத்தட்னா என்ன அப்படின்னா சொல்லித்தரேன், கவனிங்க. இப்ப இதோட டிஜிட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 2 1 கூட்டினா 3, 3 7 கூட்டினா 10, திரும்ப 1 3 கூட்டினா 1. அப்ப இதோட டிஜிட் வேல்யூ 1. அப்ப இதோட டிஜிட் வேல்யூ 1 தான் இருக்கும். இதோட டிஜிட் வேல்யூ பாருங்க, 1 8 9 9 3 12. அப்ப 1 2 3. சோ இதோட வந்து 3 3 4 1 1 3 3 9. சோ 1 plus 9 1 plus 9 10. அப்ப again 1 plus 0 1. அப்ப இதோட ஆன்சரோட டிஜிட் வேல்யூ எனக்கு என்னன்னு வருது? 1ன்னு வருது. அப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன் இதோட சாரி ஓகே, அப்ப குறிச்சதுல சாரி கொடுத்துருக்கிறதுல எதோட டிஜிட் வேல்யூ 1, அதான் ஆன்சர். இதோட டிஜிட் வேல்யூ பார்ப்போமா? 8 5 13, 13 7 20, 20 8 28, 2 8 கூட்டினா 10, 1 0 பண்ணா 1. இதோட டிஜிட் வேல்யூ 1 வருதுல, இது எதுக்குமே வராது. ஓகேவா? அப்ப டிஜிட் வேல்யூ வச்சும் போடலாம், லாஸ்ட் டிஜிட் வச்சும் போடலாம். உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும். ஏன்னா இதை பெருகி அதை பெருகி கூட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால சொல்றேன். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 7988 வகுத்தல் 8 வகுத்தல் 4. இதோட ஆன்சர் என்ன ஒன்று கேட்குறாங்க, பார்த்துடலாம். ஓகே, 8988ல முதல் 8 வகுப்போம். 4 8 8, திரும்ப 4 8 8 மீதி 1, 2 8 16 மீதி 2, 3 8 24 மீதி 4, 8 40. 1123.5. so 1123.5 ல இருந்து 4 டிவைட் பண்ணணும். 2 8 மீதி 3, 8 32, 0. 8 32 மீதி 3, 7 25, 280.875. இதான் ஆன்சர். So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 280.875. அடுத்த क्वेश्चन பாருங்க. 7/5 of 58 plus 3/8 of 139.2. ஓகே, அதாவது 7/5 into 58 half 92 அர்த்தம், 3/8 into 139.2. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அடிங்க, நான் சொல்றேன். 11 5 55 மீதி 6, சாரி மீதி 3, 6 5 30. ஸோ இப்போ 11.6 into 7 பண்ணீங்கன்னா 11 77, 6 42, ஸோ 4.2. அப்போ 81.2ங்கிறது இதோட வேல்யூ. புரிஞ்சுச்சு? நீங்க இதை பெருக்கிட்டு எல்சிஎம் எடுத்துருக்க டைம் எடுக்கும். எனக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க வாங்க, 8 அடிங்க பார்த்துக்கலாம். 4 8 8 மீதி 5, 7 8 56 மீதி 3, 4 32, 17.4 into 3 பண்ணுங்க. 17 into 3 51, 4 into 3 1.2, அப்போ 52.2. ஸோ 81.2ஐயும் 52.2ஐயும் ஆட் பண்ண ஆன்சரு ஆட் பண்ணீங்கன்னா 133.4. ஆன்சர் ஆப்ஷன் அவ்வளோதான். புரிஞ்சு? ஸோ நீங்க இதை வேற எந்த மெத்தட் எடுத்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துரும், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 1000 power 9ல இருந்து 10 power 24 டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் 1000 power 9 இருக்குல்ல, இந்த 1000 நம்ம 10 கியூப் எடுக்கலாம். கரெக்டா? 1000ன்றது 10 கியூப் ஆக்சுவலா. ஸோ 10 கியூப் பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 24. கரெக்டா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சர்ஸ் அண்ட் டிசஸ்ல பார்த்திருக்கோம். a பவர் m பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டு n அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பவருக்கு பவர் எடுத்தா பவர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 3 9s 27. ஸோ இதோட வேல்யூவை 10 பவர் 27 அப்படின்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை 10 பவர் 24. இப்ப a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m minus n இன்னொரு ஃபார்முலா பார்த்திருக்கோம். இதெல்லாமே சர்ஸ் அண்ட் டிசஸ்ல பார்த்தது. அப்ப இதை டிவைட் பண்றப்ப இதை நம்ம 10 பவர் 27 minus 24 எடுத்துக்கலாம். ஸோ 10 பவர் 3, 10 கியூப் ஆன்சர். ஸோ 10 கியூப்னா 1000. ஆன்சர் ஆப்ஷன் சி 1000. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டக்குன்னு இதை ஒரு ஒரே ஸ்டெப்ல இதை முடிக்கிறேன். இந்த கொஸ்டினை நீங்க ஆட் பண்ணி என்ன பவர்லாம் யோசிப்பீங்களா? நான் ரொம்ப சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்லி தரேன், கவனிங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கவனிங்க. ஆக்சுவலா இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு, அப்படிதானே? எக்ஸ் தானே எனக்கு வேணும். இந்த மைனஸ் எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போனா எக்ஸ் ஆயிரும். இந்த 3007 இங்கிட்டு வந்துட்டா மைனஸ் ஆயிரும். அப்ப இத ஒரே ஸ்டெப்ல எக்ஸ் ஈக்குவல் டு 3251 பிளஸ் 587 பிளஸ் 369
மைனஸ் 3007. இதை சால்வ் பண்ண ஆன்சர். இதே நான் அப்படியே சால்வ் பண்ண பாருங்க. 1 7 8 9 7 16. அப்ப 8ல 16 போவாது. ஓகேவா? 8ல 16 போவாது. நான் சொல்ற மாதிரி பாருங்க. இங்க பாருங்க, இப்படியே எழுதி பண்றேன். 3251 587, அதாவது பிளஸ் 369, சாரி பிளஸ் மைனஸ் பண்ணிட்டேன். 369 மைனஸ் 3007. இது மட்டும் தான் எனக்கு மைனஸ். அப்ப கவனிங்க, 1 7 8 8 9 17. 17ல 7 போனா 10. அப்ப 0 வச்சுட்டு கேரி 1 வச்சுக்கோங்க. 1 plus 5 6 6 8 14 16 20. 20ல 0 போனா 20 தான். ஸோ 0 மேல 2 2 4 4 9 9 12. 12ல 0 போனா 12 தான். அப்ப 2 வச்சுட்டு 1 கேரியா வச்சுக்கோங்க. 1 plus 3 4 4 minus 3 1. ஆன்சர் 1200. அவ்வளவுதான். ஒரே ஸ்டெப்புங்க. இது அங்க கொண்டு போய் மைனஸ் சைன் கொண்டு வந்துருங்க. அப்படியே எழுதுங்க. புரிஞ்சா? திரும்ப கூட சொல்றேன், கவனிங்க. ஈஸி தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். 3251 587 369 3007 மட்டும் நான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 1 7 8 8 9 17. 17ல 7 போனா 10. 1 5 6 6 8 16 16 20. 2 2 4 4 5 9 9 3 12. 1 3 4 4 3 போனா 1. So 1200. That's it. Okay. So next question பாருங்க. 92/115க்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ரெண்டையுமே 23ஆல அடிச்சீங்கன்னா 4 23 92 I 23 115 வந்துரும். அப்ப 4/5 தான் ஆன்சர். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4/5. அடுத்த क्वेश्चन. 2 power x plus 13 equal to 4 power x plus 2. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கவனிங்க. இது ஈஸியா போடலாம். 2 power x plus 13 equal to 4 power x plus 2. நான் இந்த 4 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ரெண்டு சைடுமே 2 2 இருந்தா ஈஸியா இருக்கும். அதனால சோ இது 2 பவர் x plus 13. இந்த 4ங்கிறது ஆக்சுவலா 2 ஸ்கொயர். அப்ப 2 பவர் 2 பவர் x plus 2. ஸ்கொயர் மேல ஒரு ஃபார்முலா பார்த்தோம், a பவர் m பவர் n. ஆனா பவருக்கு பவர் இருந்தா பவர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 2x plus 2 நான் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணேனா 2 பவர் 2x plus 4 9. 2 into x 2x 2 2s are 4. இப்போ இந்த 2 2 வந்துருச்சா? அப்ப என்ன ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப x plus 13 equal to 2x plus 4. ஓகேவா? இப்போ x அங்கிட்டு போயிரும், 4 இங்கிட்டு வந்துரும். 2x ல x போனா x, 13ல 4 போனா 9. அப்ப x equal to 9. ஆன்சர் ஆப்ஷன் சி 9. x equal to 9. ஆன்சர் ஆப்ஷன் சி 9. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி 9. அடுத்த क्वेश्चन பாருங்க. x by y னா 4/5. அப்ப x னா 4 y னா 5. புரியுதா? x னா 4 y னா 5. அப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றாங்க. இத எடுத்துக்கோங்க. 4/7 போட்டுக்கோங்க. பிளஸ் 2y minus x. y னா 5, x னா 4, y னா 5. ஈரஞ்சு 10. 10ல 4 போனா 6. டிவைடட் பை 2y plus x. y னா 4, x னா 5. ஈ னா 8, 8 5 13. இல்லங்க. ஈரஞ்சு 10, 10 4 14. 7 14. இது ரெண்டாவது பெருக்கினா 14 ஆயிரும். அப்ப மேலே ரெண்டாவது பெருக்கணும். சோ 8/14 plus 6/14. 8 6 14. 14/14 அடிச்சீங்கன்னா 1. ஆன்சர் ஆப்ஷன் சி 1. ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. a னா இன்டு b னா பிளஸ் c னா டிவைடட் d னா மைனஸ். அப்ப அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஈஸியா போடலாம். கவனிங்க. d னா என்னப்பா? d னா மைனஸா? ஏன்னா d னா ஷார்ட் ஆகுது. அப்ப 25 minus 42. ஓகே. c 6 c னா டிவைட் 6, b னா பிளஸ் 10, a னா இன்டு 5. சோ ஃபர்ஸ்ட் நான் டிவைட் தான் பண்ணனும். அப்ப 7 42. அப்ப 25 minus 7 plus 10 into 5. அடுத்து இன்டு பண்ணனும். 10 5 are 50. அப்ப 25 minus 7 plus 50. 25 7 போனா 18, 18 50 68. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 68. ஓகே. ஆன்சர் 68. அடுத்த கேள்வி. பிளஸ் னா இன்டு, மைனஸ் னா பிளஸ், இன்டு னா டிவைட், டிவைட் னா மைனஸ். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாம். மைனஸ்னா என்னப்பா? பிளஸ்ஸா? அப்ப 6 plus 9, 9 plus 8. பிளஸ்னா இன்டு, சோ இன்டு 8. இன்டுனா டிவைட், டிவைடட் பை 3.
அடுத்து வகுத்தல் 10. வகுத்தல்னா மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ எழுதிடலாம் 6 + 9 × 8 divided by 3 minus 10. 3 3 9 3 வெட்டி 24. அப்ப 6 + 24 minus 10. 30ல 10 போனா 20. கடனை போட்டுருங்க. 6 மைனஸ்னா பிளஸ். ஓகே, பிளஸ்னா இன்டூனா வகுத்தல், வகுத்தல்னா மைனஸ். 6 + 9 × 8 divided by 3 minus 10. ஆக்சுவலா 9 8 72, 72 3 24. 20 ஆன்சர். இது ஆப்ஷன் மாத்திக்கோங்க. 20 தான் ஆன்சர். டெஃபினட்டா இது 20 தான் ஆன்சர். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 20. அடுத்த கொஸ்டின் 45 into question mark equal to 900 25% of 900. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். 45x equal to 25/100 into 900. ஏன்னா 25% 25/100 ஆஃப்னா பெருக்கல். டபுள் ஜீரோ எடுத்துருங்க. ஸோ x equal to 25 into 9/45. 9 9 45. 5 5 25. x equal to 5. Answer option C 5. அடுத்த கொஸ்டின் 4x plus y equal to 83. 3x by 2y equal to 21/22. 7 11 4. ஓகே, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். 3x 21 x என்னது 7. 2y 22 y என்னது 11. ஏன்னா இது நல்லா பாருங்க. 3x divided by 2y equal to 21/22 இருக்கு. அப்படியே இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிட்டு ஈஸியா வருதுல்ல. அப்போ y - 6 தானே கேட்கலாம். 11 இருப்பானா 4 தான் ஆன்சர். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதே வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 4 28, I 11 55, 2 கூட்டினா 83 வருது. அப்ப 4 தான் ஆன்சர். முடிஞ்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் 270க்கும் 378க்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 270க்கும் 378க்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? ரெண்டால் அடிப்போம். ரெண்டால் அடிச்சீங்கன்னா 135 2 270. இதை ரெண்டால் அடிச்சா 189 2 378. அகைன் இதை 9ஆல் அடிக்கலாம். 15 9 135, 29 18 9 9. திரும்ப 3ஆல் அடிக்கலாம். 5 3 15, 7 3 21. ஸோ 5:7 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டால் அடிச்சுட்டு போட்டுறாதீங்க. இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நான் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த வீடியோ. ஓகேவா? நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இதே மாதிரி தான் அடுத்தடுத்த டெஸ்ட் அதுக்கான மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்மளாம் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் நீங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச்ல நாங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா மொத்தமா 30 டெஸ்ட் கொடுக்குறோம். சரிங்களா? இன்னைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 30 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்னா 200 கேள்விகள். அப்ப 6000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆக போகுது. சேம் டைம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவோம். டெஸ்ட் பிடிஎஃப் தான். கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப். டெஸ்ட் பைலிங்குவல் தான். கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேத்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வீடியோவா. ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட் வீடியோ வந்துடும். சேம் டைம் ஆப்டிடியூட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த கோர்ஸே ஃப்ரீ. இப்ப சிமுலேஷன் டெஸ்ட் எழுதுறீங்கல்ல, இந்த சிமுலேஷன் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இந்த டெஸ்ட் வைக்க போறோம். ஓகேவா? ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ. இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா இதுக்கான கிளாஸ் எடுத்து திரும்ப அதுக்கு டெஸ்ட் கொடுத்து திரும்ப அந்த டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டாபிக்கா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுவுமே கிளாஸ் தான் ரெக்கார்டடு, டெஸ்ட் தான் பிடிஎஃப், டிஸ்கஷன் ரெக்கார்டட் வீடியோ தான். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பாத்துக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு தமிழ் இலக்கணத்துக்கான ஷார்ட் கிளாஸஸ். ஓகேவா? ஒரு ரிவிஷன் மாட்டோம். தமிழ் இலக்கணத்துக்கான ஷார்ட் கிளாஸஸும் கொடுக்குறோம் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல வந்துட்டீங்கன்னா. இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து ஃபீஸ் 501 ரூபா மட்டுமே. ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட் 1 கொடுத்தோம்ல, அப்கமிங் டெஸ்ட் 2 3 4 எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க 500 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா 7708 இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. 500 ரூபா டெஸ்ட் பேட்ச்ல முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபைனலா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் அதை எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரெஸ்பான்ஸ் பேஜ். அந்த ரெஸ்பான்ஸ் பேஜ்ல ஒரு டெலிகிராம் குரூப்ல லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இது இல்லாம நம்ம கொடுக்க போற நிறைய ஃப்ரீ கண்டென்ட் உங்களுக்கு அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இந்த மாதிரி கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.